டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். 2024 செப்டம்பர் 14ஆம் தேதி நடந்த குரூப் 2 அண்ட் 2ஏக்கான பிலிம்ஸ் எக்ஸாம் பற்றி எல்லாருக்குமே நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம், மெயின்ஸ் படிக்க எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், குரூப் 2 மெயின்ஸ் படிக்கலாமா, 2ஏ மெயின்ஸ் படிக்கலாமா அப்படின்னு பல கேள்விகள் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவை தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 4 விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2ஏ மெயின்ஸு கட் ஆஃப் எவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டவங்க அடுத்து மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது, மெயின்ஸ் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போயே படிக்க ஆரம்பிக்கலாமா இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா. மூணாவது, குரூப் 2 2ஏ மெயின்ஸ் அப்படியே விட்டுட்டு வேறு யாராவது குரூப் 4 மாதிரி டிஎன்பிஎஸ்சி வேறு எக்ஸாமுக்கு இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா. நாலாவது, ரொம்ப முக்கியமானது, குரூப் 2 அண்ட் 2ஏ மெயின்ஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டில் எது படித்தா பெஸ்ட்டு அப்படின்ற இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது குரூப் 2 மெயின்ஸ் கட் ஆஃப் எவ்வளவு. நிறைய பேர் நிறைய விதமாக குரூப் 2 மெயின்ஸ் கட் ஆஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அதை ஆர்கனைஸ் பண்ணி இதுதான் மெயின்ஸ் கட் ஆஃபாக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவாக எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் குரூப் 2 மெயின்ஸ் கட் ஆஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி எதை நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா கட் ஆஃப் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தான் என்னோட வாழ்க்கை, டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக ஒரு வேலை நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு எதை பற்றியுமே காலம் வாங்கிக்காம நீங்கள் பாட்டுக்கு அடுத்த எக்ஸாம் படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸ் அப்படின்றது புதுசாக எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ள சிலபஸ் தான், அதாவது ப்ரிலிம்ஸ் சிலபஸ் தான் உங்களுக்கு அப்படிங்க மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. இது படிக்கிறதுனால இந்த எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 மெயின்ஸுக்கு எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ படிக்க வேண்டாம், தேவையில்லாத டைம் வேஸ்ட் ஆயிரும், ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம நம்பரில் வந்திருக்கு, நமக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம போடுற கொஸ்டினுக்கு நமக்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுத முடியுமா, ரிசல்ட் வருமா வராதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம், ஏன் 3 மாதம் கூட ஆகலாம். ஆனால் அந்த 3 மாதம் வரைக்கும் நம்ம வேறு எதையுமே படிக்காமல் டைம் மட்டும் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போகிறோம். 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம நம்பரில் வந்திருக்கலாம். நம்ம நம்பரில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளால் உட்காந்து அந்த குரூப் 2 மெயின்ஸுக்குள்ள சிலபஸை முடித்து அந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுத முடியாது. ஏன் அப்படின்னா, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும் போதே அதில் அடுத்த உள்ள எக்ஸாம் டேட்டே அவன் தெளிவாக கொடுத்துருவான். ஸோ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுலேருந்து அதிகபட்சம் 2 மாதம் இல்லை 2.5 மாதத்தில் அவன் மெயின்ஸ் எக்ஸாமை கண்டிப்பாக நடத்திடுவான். ஸோ அப்போ உள்ள அந்த டைமில் நம்மளால் அந்த குரூப் 2 மெயின்ஸ்குள்ள சிலபஸை ஃபுல்லாக முடிச்சு அந்த வேலையை நம்மளால் வாங்கவே முடியாது. ஸோ அதனால தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை பற்றி எதையும் யோசிக்காமல் அப்போவே மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உள்ள டைமும் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி உள்ள டைமும் சேர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மாதம் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த 5 மாதமே உங்களுக்கு போதுங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கான சிலபஸை முடிச்சு நீங்கள் நல்ல ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கின்ற தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. மூணாவது நான் பார்க்க போகிறது, குரூப் 2 2ஏ மெயின்ஸ் அப்படியே விட்டுட்டு வேறு யாராவது குரூப் 4 மாதிரி டிஎன்பிஎஸ்சி வேறு எக்ஸாம்ஸுக்கு படிக்க போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது தேவையில்லாதான். ஏன்னா அப்படி ஒரு கேட்டகரியே எனக்கு கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் வாழ்க்கை, டிஎன்பிஎஸ்சி தான் முக்கியம்னு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை அப்படியே படிச்சுக்கிட்டு இருங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், இது ஒன்றும் வேறு சிலபஸ் கிடையாது. குரூப் 1, குரூப் 2 பிலிம்ஸு, குரூப் 4க்குள்ள சிலபஸ் தான் அப்படிங்க மெயின்ஸில் கொடுத்துருக்காங்களே தவிர இது பேர் ஒன்றும் புதுசாக கிடையாது. ஸோ அதனால இது உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப பயன்படக்கூடியதான். ஸோ அதனால ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதே நல்லா படிச்சுக்கிட்டு கண்டிப்பாக இவங்களை வேலை வாங்க முடியும். நாலாவது நம்ம பார்க்க போகிறது, குரூப் 2 மெயின்ஸ் படிக்கலாமா இல்லை குரூப் 2ஏ மெயின்ஸ் படிக்கலாமா. நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல குரூப் 2 மெயின்ஸ் யாரெல்லாம் எழுதலாம், குரூப் 2ஏ மெயின்ஸ் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டாப் மார்க் வாங்கினவங்கள முதல்ல குரூப் 2 மெயின்ஸ் எழுத அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்புறமா உள்ளவங்கள குரூப் 2ஏ மெயின்ஸ் எழுத அலோவ் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களால குரூப் 2ஏ மெயின்ஸ் எழுத முடியும். ஆனால் குரூப் 2ஏ மெயின்ஸ் எழுதுறவங்களால குரூப் 2 மெயின்ஸ் எழுத முடியாது. குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் உட்காந்து 300 மார்க்குள்ள கொஸ்டின்ஸை டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதிக்கிட்டே இருக்கணும். இதுதான் குரூப் 2 மெயின்ஸுக்குள்ளது. அதே குரூப் 2ஏ மெயின்ஸ் அப்படின்னா நல்லா படித்து கம்ப்யூட்டர் மண்டைக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதுறதா குரூப் 2ஏ மெயின்ஸ்.
குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸுக்கு நம்ம தான் ஹெட்டு, நமக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங் உள்ளது குரூப் 2 மெயின்ஸ் தாங்க இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப் ரிஜிஸ்ட்ரி சொல்லலாம், முனிசிபல் கமிஷனரி சொல்லலாம். இது எல்லாமே நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ், அதுக்கு நம்ம தான் ஹெட்டுங்கிற மாதிரி கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த போஸ்டிங் நமக்கு தரக்கூடியது குரூப் 2 மெயின்ஸ் மட்டும்தான். அடுத்து பார்க்க போகிறது சேலரி. குரூப் 2 மெயின்ஸ் உள்ள எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் 16 அண்ட் பே ஸ்கேல் 18 உள்ள மாதிரி போஸ்டிங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. பே ஸ்கேல் 16 அப்படின்னா 36,400, அதே பே ஸ்கேல் 18 அப்படின்னா 37,200. அதாவது நமக்கு வந்து டிஏ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கைக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே இந்த குரூப் 2 உள்ள எல்லா போஸ்டிங்களுமே கிடைக்கும். அடுத்து உள்ள முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தனியாக நம்ம டிஎன்பிசின்னு சொல்லி எப்போவுமே படிக்க வேண்டியதே கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்லேயே நமக்கு குரூப் 1 மாதிரி போஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் முழுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லைஃப்பை ஜாலியாக கொண்டு போகலாமே தவிர வேறு தனியாக உட்காந்து திரும்ப டிஎன்பிசிக்குன்னு சொல்லி எந்த ஒரு எஃபர்ட் நம்ம போட வேண்டியதே கிடையாது. ஸோ அதனால் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி போய் உட்காரும் போது அது நமக்கு வந்து ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் ஜாப்பாக தான் இருக்க போகுது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் குரூப் 2 மெயின்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாமை தான் நான் அல்டிமேட் கோலாக வச்சிருக்கேன். நான் என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி குரூப் 1 எக்ஸாமை கண்டிப்பாக நல்லா கிளியர் பண்ணி ஆவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் சரி குரூப் 1 சரி ரெண்டுமே வந்து மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். அதனால் இது நீங்கள் எழுதி நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போகும்போது அதுவே உங்களுக்கு குரூப் 1 படிக்கிறதுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி குரூப் 1 மெயின்ஸ் எழுதி குரூப் 1 படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரூப் 2 மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பயன்படுத்திக்கங்க. குரூப் 2ஏவை கம்பேர் பண்ணும்போது குரூப் 2ல் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் குரூப் 2 மெயின்ஸில் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். 3 மணி நேரத்துக்குள்ளே 300 மார்க்குக்கான கொஸ்டினை நம்ம வந்து கையால் எழுதி முடிக்கணும். ஸோ இங்கே ஸ்பீடும் வரணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், ஸோ கண்டென்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த ஒரு ட்ராபேக் தான் இதில் முக்கியமானது. இதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே 20-30 டெஸ்ட்டுக்கு மேலே எழுதி பார்க்க சொல்லுவாங்க. நல்லா பார்த்தாங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 20-30 டெஸ்ட்டுக்கு மேலே எழுதி பார்த்தா தான் நமக்கு அந்த ஸ்பீடு, ஹேண்ட் ரைட்டிங்கு, கண்ணன் எல்லாமே கரெக்டாக நமக்கு கோர்வையே வரும். ஸோ எடுத்த உடனே யாருக்குமே ஸ்டார்டிங்கில் அப்படி அதை எழுதி பேப்பரை ஃபில் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் தான் நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டீங்கன்னா குரூப் 2 போஸ்டிங் உங்களுடையது. குரூப் 2 மெயின்ஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம குரூப் 2ஏ மெயின்ஸை பற்றி பார்க்கலாம். சார் எனக்கு இது எதுக்குமே டைம் கிடையாது, எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக வராது, கண் எடுத்து எழுத முடியாது, 3 மணி நேரத்தில் என்னால் 3 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது, எனக்கு இமீடியட்டாக ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து குரூப் 2ஏ மெயின்ஸ் தான். டிஎன்பிசி படிக்கிறதுல நிறைய பேர் இந்த கேட்டகரியில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால தான் குரூப் 2ஏ மெயின்ஸு காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம பண்ண போகிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸுக்கான சிலபஸை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியல் சோர்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா படித்து கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை எழுதி கொடுத்து வரப்போகிறோம். இதுதான் நம்ம குரூப் 2ஏ மெயின்ஸுக்கு பண்ண போகிற வேலை. ஆனால் இதோட பெரிய டிஃபிகல்ட்டி, இதில் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சிலபஸ், அதுக்கான சோர்ஸ் மட்டும்தான். ஏன் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி கேட்குற எல்லா எக்ஸாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் புக்ஸை தாண்டி நிறையவுமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு புக்ஸில் மட்டுமே எல்லா சோர்ஸும் இருக்க போகிறது கிடையாது. புக்ஸை தாண்டி நம்ம சோர்ஸ் ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ புக்ஸை தாண்டி நம்ம சோர்ஸ் ரெடி பண்ணும்போது அவங்க எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு தெரியாது. இன்னொன்று ஆல்ரெடி குரூப் 2ஏ மெயின்ஸுக்கு இங்கே காம்படிஷன் ரொம்ப அதிகமாக போகிறதுனால நம்ம மற்றவங்களோட நம்ம அதிகமாக படித்து நிறைய எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இதில் நம்மளால் ஒரு நல்ல ஜாப்பை வாங்க முடியும். நல்ல ஜாப் நீங்கள் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பே ஸ்கேல் 16, பே ஸ்கேல் 18 உள்ள ஜாப்ஸ் மட்டும் தான் குரூப் 2 மெயின்ஸில் இருக்குது. ஆனால் குரூப் 2ஏ மெயின்ஸில் பே ஸ்கேல் 9 ஆரம்பித்து பே ஸ்கேல் 15 வரைக்கும் உள்ள எல்லா ஜாப்ஸுமே குரூப் 2ஏ மெயின்ஸில் இருக்குது. இதில் பே ஸ்கேல் 9, பே ஸ்கேல் 10 அப்படின்றது ஆல்ரெடி குரூப் 4ல் உள்ள போஸ்டிங்லேயே வந்துருச்சு. ஸோ பே ஸ்கேல் 9, பே ஸ்கேல் 10 அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதில் பேசிக் பேன்றது 20,000 ரூபா தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஏ அலவன்ஸ் சேர்த்து உங்களுக்கு கையில் ஒரு 30,000 ரூபா வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே பே ஸ்கேல் 10க்கு மேலே, அதாவது பே ஸ்கேல் 11லேருந்து பே ஸ்கேல் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் பே 35,000 ரூபாய்க்கு மேலே வரும். அது மட்டும் கிடையாது, கையில் டிஏ அலவன்ஸ் சேர்த்து 50,000 ரூபாய்க்கிட்ட உங்கள் கையில் வரும். பே ஸ்கேல் 10க்கு மேலே உள்ள போஸ்டிங்ஸ் மொத்தமாக குரூப் 2ஏ மெயின்ஸில் 790 போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி டாப்பில் போனால் மட்டும்தான் இந்த பே ஸ்கேல் 10க்கு மேலே உள்ள இந்த போஸ்டிங்ஸை நம்மளால் வாங்கி குரூப் 2க்கு ஈக்குவலாக உள்ள சேலரியான கையில் 50,000 ரூபாய் நம்மளால் கையில் வாங்க முடியும்.
ஆல்ரெடி குரூப் 2A மெயின்ஸுக்கான காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பேஸ்கேல 10க்கு மேலே உள்ள போஸ்டிங்ஸ் வெறும் 790 மட்டும்தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இப்போலேருந்தே மெட்டீரியல் சோர்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸ் என்னென்னவோ அதுக்கான சோர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நல்லா படித்து டாப் ரேங்கில் நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த போஸ்டிங்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டிஎன்பிசி பக்கம் தலை வச்சு கூட படிக்க வேண்டியதில் வாழ்க்கை உங்களோடது நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.